கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் தடுப்பணை பகுதியில் முற்றிலும் வறண்டு காணப்படும் அமராவதி ஆறு. நாளை ஆடி 18 முன்னிட்டு அமராவதி ஆற்றில் புனித நீராட பக்தர்கள் தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக நாளை ஆடி 18 முன்னிட்டு வறண்டு கிடக்கும் அமராவதி ஆறு கவலைக்கிடமாக காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சிகள் தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டங்களிலிருந்து விவசாயத்திற்கு முக்கிய நீராதாரமாக விளங்கும் அமராவதி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது இரு மாவட்டங்களிலும் சுமார் 55,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி அளித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படுகிறது. கரூர் மாவட்டம் ஆண்டாங்கோவில் தடுப்பணை பகுதியில் அமராவதி ஆறு முற்றிலும் வறண்டு காணப்படும் பிரத்யேக கழுகு பார்வை ட்ரோன் காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக தண்ணீர் ஓட வேண்டிய ஆற்றுப்படுகை தற்பொழுது மணல் மட்டுமே காட்சியளிக்கிறது. ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் அந்த பகுதிகளில் கால்நடைகள் மேய்ச்சலுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் நாளை ஆடி 18 முன்னிட்டு அமராவதி ஆற்றில் புனித நீராட பக்தர்கள் தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றத்துடன் உள்ளனர். அதே போன்று குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்கான தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.